இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்டெக் ஒபிசியல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் முன்னாடி டிஸ்பிளேல பார்த்தது மாதிரியான ஒரு ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னோட வீடியோலாம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் எடிட் பண்ணுறதுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ப்ரோ, அதுக்கப்புறமா பிக்சல் ஆப் ப்ரோ. ரெண்டு அப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். தேவைப்பட்டா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல இதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி காட்டின மாதிரி வீடியோஸ் எல்லாம் புரியும். அதாவது காப்பிரைட் இல்லாத வீடியோ எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். காப்பிரைட் கிளைம் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிக்க உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க வீடியோவை. அதனால் காப்பிரைட் இல்லாத வீடியோ பார்த்து டெவலப் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணுறேன்னு தெரியலண்டா நான் நேற்றே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஐபட்டில் அந்த லிங்க் இருக்குது, வீடியோ லிங்க். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது, எங்கேயாவது டெவலப் பண்ணுறது, அதுவும் காப்பிரைட் இல்லாமல் போய் டெவலப் பண்ணுறதுலாம் ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சுக்கிற வீடியோ உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன். எப்படி இருக்கு பண்ணுறது எடிட் பண்ணாமல் முதல்ல உங்களுக்கு காட்டிடுறேன். நார்மலாக என்னோட கலரில் இருக்குது, நான் காட்டிடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று டைப் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிக்சல் ஆப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஏ என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பென்சில் ஐக்கான் போட்டு எடிட் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட் என்ற இடத்துல உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ ரிலேட்டடான ஏதாவது ஒரு கெட்டிங் கொண்டு வைக்க பார்ப்பீங்க. நேச்சுரல் இல்லைண்டா லவ் இல்லைண்டா ஏதோ ஒரு கெட்டிங் கொண்டு வைப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிங் வீடியோ, அதனால் கேம்பிங்னு டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எப்போவுமே நீங்கள் முதல் ஸ்பெல்லிங்கை மட்டும் கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேஸ் விட்டுருங்க. 2 ஸ்பேஸில் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. விட்டு டன் பண்ணிடுங்க. டன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதோட ஃபாண்ட்டை மாற்றுறதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏவி என்று போட்டு ஃபாண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மை ஃபாண்ட் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஃபாண்டுக்குள்ள உங்களோட ஃபாண்ட் எல்லாம் காட்டும். ஆனால் நீங்கள் என்னோட பிக்சல் ஆப், அதாவது நான் கொடுத்துருக்க பிக்சல் ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மை ஃபாண்டுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. நானே கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கேமிங் என்று காட்டிக்கிட்டு இருக்கும். இந்த செஸ்ட்டோட சைஸை நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைஸ் என்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டிடி என்று போட்டு. அதை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஷேடோன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்க போகுது. இப்போ நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இது ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த ஏக்கு அடுத்து ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். டைமண்ட் ஷேப்புக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஆக்கி கொடுத்துருப்பாங்க, டபுள் பாக்ஸ் மாதிரி. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த ராஸ்பரம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு பிஎன்ஜி மாதிரி வந்துடும். பிஎன்ஜி மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் இமேஜ் என்ற ஆப்ஷன் 2வது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்டுக்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி என்ற காட்டிக்கிட்டு இருக்கும், ஃபார்மேட் பிஎன்ஜி காட்டும். அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற அல்ட்ரான்றதை கொடுத்து சேவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அல்ட்ரான்றதை கொடுத்து சேவ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கைன் மாஸ்டர் அதுக்கப்புறமா அலைன் மோஷன் படி யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் இன்ஷாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அல்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபால்ட் டே வச்சு சேவ் பண்ணுங்கள். சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேரில் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா இன்ஷாட் ப்ரோ வெர்ஷனோட லிங்க், அதாவது இன்ஷாட் ப்ரோ வெர்ஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சாகவும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால் வாய்ஸும் கொஞ்சம் கிளியராக இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தடைக்கிட்டு இருக்கு. இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, கொலிச்சு அப்படின்ற ஆப்ஷன் கேட்டுருக்கு. இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனான வீடியோன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஒன்ற ஆப்ஷன் கேட்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அது ப்ராஜெக்ட் செஞ்சு இடையில நிப்பாயிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் கேட்டுருக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா
கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு டிக்கை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிற கேன்வாஸை கிளிக் பண்ணுங்கள். கேன்வாஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் எடிட் பண்ண போகிறோன்னு கேட்கும். நான் பார்த்தீங்கன்னா 4.5 வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ சைஸ் வச்சுட்டு டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப் பண்ண வீடியோவோட சாங்கை நீங்கள் கம்மி பண்ணிடுங்க, டிக்ரீஸ் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் நீங்கள் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். மியூசிக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறமா மியூசிக் போய்க்கோங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை இங்கே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு யூஸ் ஆகிறத கொடுத்தீங்கன்னா யூஸ் ஆகிடும். இதை நீங்கள் இந்த சாங்கை நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த எடிட் ஆப்ஷனை கொடுங்க. சாங் ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு இந்த எடிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல சாங்கை கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாங்கை கட் பண்ணி இந்த வீடியோ கிட்டமே எடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக நோக்கம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா டிக் கிளிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா இப்போ டல்லாக இருக்குது. இந்த வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இல்லை. இதை நீங்கள் உங்களோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு ஒரு ஃபில்டராக கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஃபில்டர் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த ஃபில்டரை நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபில்டரோட எல்லாம் ஓகே மாதிரி இருக்குது. அதனால இதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதாவது மூன்றாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை கான்ட்ராஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5-6 வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ கிட்டே வச்சுக்கோங்க. நான் சும்மா இப்போ என்னோட வீடியோ கிட்டே வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா HL அதாவது HSLன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது கிளிக் பண்ணுங்கள். அமௌண்ட் வட்டம் போட்டுருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஒரு ப்ரீமியம் ப்ரோவில் கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுலேயே அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக க்ரீன் கலர்லாம் இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீன் கலரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களை வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோவில் எந்த கலரை இன்க்ரீஸ் பண்ண எல்லாம் இருக்குமோ அந்த பார்த்துட்டு அந்த கலரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொஞ்சம் இருக்குது. நான் ப்ளூ கலர் என்ன கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரில் அதை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குமோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா எபெக்ஷன் அதாவது செகண்ட் ஆப்ஷன் எபெக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி எபெக்ஸில் கிளிக் பண்ணி பாருங்கள். என்னோட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபெக்ஸை வச்சுக்கிறேன். பாருங்கள் ஒரு மின்னல் மின்ற மாதிரி இருக்குது இந்த எபெக்ஸில். இதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓவராக லைட்டிங்காக இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ ஓகேயா இருக்குது. கொஞ்சம் டைமிங்கையும் கூட்டிக்கிறேன். எந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் கூடி குறையும். எந்த அளவு நேரத்தில் உங்களுக்கு மின்னல் டைம் கூடி குறையும். நான் ஒரு மிடில் வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நாங்கள் இப்போ அங்கே பிக்சரில் அப்புறம் ரெடி பண்ண டெஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிக்கர் ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கர் ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கலரியோட சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேலரி சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களோட கேலரிக்கே கூட்டிகிட்டு போகும். இது கூட்டி போனதுக்கப்புறமா நீங்கள் என்ன டெஸ்ட் எடுத்து வச்சிங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிற்கும். இதை நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவு வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க அளவை. வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் லோகோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் லோகோவை. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் ஒரு லோகோ கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களோட நேம் வச்சு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா என்னோட இதை காணே இல்லை. ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் என்னோட எடுத்ததுக்கு அப்புறமா இதை நான் ஜூம் அவுட் பண்ணி எனக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்க போகிறேன். பார்த்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக சும்மா பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவில் வச்சுக்கோங்க. அடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதை நீங்கள் வீடியோட எண்ட் வரைக்கும் இந்த செஸ்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாமல் இந்த இதில் இருக்கிற அந்த டாட்டா கிளிக் பண்ணிக்கிட்டா வீடியோ எண்ட் அதுக்கப்புறமா கிளிப் பண்ணி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதில் வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எண்ட் வரைக்கும் போய் நிற்கும். இந்த ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ எண்ட் வரைக்கும் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஒரு சிம்பிளான எடிட்டிங் தான். இந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது. இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த கலரெல்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபில்டர் வந்து அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த செஸ்ட் எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோலாம் ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதனால் உங்களோட வீடியோ ரெண்டிங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 95% ரெண்டிங் ஆகும். அதனால் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸும் பண்ணி போடுங்க. தொடர்ச்சியாக டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வியூஸும் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே வியூஸ் நார்மலாக போய்கிட்டு இருக்குது. அதனால் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு மேலே சேவ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக தொடங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டு இருக்குது.
இது சிம்பிளான எடிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.